வரைக்கும் உங்க சரீரத்தை நீங்க பரிசுத்தமா காத்து கொள்ளல. அது விரும்புகிறபடியெல்லாம் நீங்க வாழ்ந்தீங்க. இப்ப மனம் திரும்புங்க. உன் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். பாரு, அந்த சரீரத்தை தேவனாகிய கிறிஸ்து விடவே விரும்பல. பாத்தீங்களா? சரீரத்தை விட்டுட்டு விண்ணகத்துக்கு போல. பாத்தீங்களா? அந்த சரீரத்தோட தான் எழுப்பி போனார். அப்படின்னா அந்த சரீரம் எவ்வளவு முக்கியம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு